Hi, welcome to BMC. இன்னைக்கு நம்ம BMCல உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் தாங்க காட்ட போறேன். என்னன்னு கேக்குறீங்களா? பாக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ என் கண்ணு முன்னாடி இருக்க இந்த சிஸ்டம், அதாவது கஸ்டமர் நீடுக்கு பொறுத்த மாதிரி கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்ட மாதிரி ஒரு தரமான ஸ்பீசியை தான் இன்னைக்கு நம்ம BMCல பில்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்குங்க. இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், கஸ்டமரோட நீடுக்கு பொறுத்த மாதிரி நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணி பில்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க பிசி தான். அண்ட் ஒரு 90,000 ரூபாய் பட்ஜெட்ல உங்களுக்கு பக்காவான ஒரு கேமிங் பிசி இல்ல ஒரு எடிட்டிங் பிசி தேவை அப்படின்னா அதுக்கான சூப்பரான பிசி தான் இது. இந்த பிசியோட ஸ்பெக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, AMD Ryzen 7 சீரீஸ்ல 7700Xல இருந்து ஒரு சூப்பரான பிசி தான் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதை பத்தி, அதாவது இந்த பிசியை பத்தி இன்னும் டீட்டெயிலா நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தம்பியை ஒருத்தர் கூப்பிடுறோம். அவர் சொல்லுவாரு. தம்பி வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, அரசியல நிக்க போறாரு, வணக்கம் சொல்றாரு. அதாவது இப்ப இந்த பிசி வந்து நீங்க தான் பில்ட் பண்ணீங்க இல்லைங்களா? சார், இந்த பிசி வந்து AMD Ryzen 7 அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்படியே இதுல இன்னும் வேற என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, இதுல என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்கிறத மக்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லுங்க பாப்போம் தம்பி. இந்த பீஸில் கஸ்டமர் நீடுக்கு ஏற்றாப்புல Ryzen 7ல 7000 சீரீஸில் 7700X ப்ராசஸரில் தான் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 கோர் பெர்ஃபார்மன்ஸ் வரும், உங்களுக்கு 16 த்ரெட்ஸ் வரும். 16 த்ரெட்ஸ்? ஆமாம், 16 த்ரெட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஜிகாட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்பீடே உங்களுக்கு 4.50 பேஸ் ஸ்பீடு வரும். அப் டு பூஸ்டிங்லேருந்து அப் டு 5.60 இதுல பூஸ்ட் ஆகும் உங்களுக்கு. அப்ப லேகே இருக்காது போல? லேக் சுத்தமா இருக்கு. நீங்க கேமிங், எடிட்டிங், லாங் ரெண்டரிங் எந்த இது இஷ்யூ உங்களுக்கு வராது, எந்த பிரச்சனையும் வராது, எங்கேயும் ஸ்டக் ஆகாது, ரொம்ப ஈஸியா ஜாலியா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதோட மதர் போர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா MSIல கேமிங் மதர் போர்டு தான் போட்டிருக்கோம். நம்ம MSI கேமிங் மதர் போர்டு, சாதாரண கேமிங் மதர் போர்டு B650ல போட்டிருக்கோம். சூப்பர் சூப்பர். ஆமா. அடுத்து மதர் போர்டில் என்ன ரேம் சப்போர்ட் என்ன DDR5 வரும். DDR5ல ரேம் சப்போர்ட் வந்திருக்கும். இதில் VRAM பவர் அப்பும் இருக்குது, 5+3 VRAM பவர் அப்பும் இருக்குது. அதனால் உங்களுக்கு 3060 4060 அந்த மாதிரி கிராபிக்ஸ் கார்டு போனா இதுக்கு நீங்க போனா பெஸ்ட்டாவே இருக்கும் உங்களுக்கு. தம்பி DDR4ங்கும் போதே நல்லா அட்வான்ஸா ஃபாஸ்டா இருக்கும். நீங்க DDR5 சொல்றீங்களே? ஆமாம், DDR5 சப்போர்ட்டோட வந்துருக்கு. அதோட இல்லாமல் இதுக்கு ரேம் என்னன்னு போட்டிருக்கோம்னா நமக்கு 16 GB ரேம் வந்து 5200 MHz ஸ்பீடில் நம்ம போட்டிருக்கோம். அதுவும் கெர்சர் வென்ஜியன்ஸில் ஹீட்சிங்கோட. ஆமாம், சூப்பர் சூப்பர் தம்பி. அடுத்து வேற என்னெல்லாம் ஸ்பெக் இருக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் பார்க்கும்போது இந்த கேபினெட் தான் எந்த அதாவது இந்த கேமிங் பிசி இல்லை எடிட்டிங் பிசிக்கெலாம் வந்து கேபினெட்டு மானிட்டர் தான் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் எல்லாருமே பார்ப்போம். ஸோ மானிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம LGலேருந்து 22 இன்ச்சில் ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிஸ்பிளே பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க தம்பி. மானிட்டர் என்ன பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சு LG மானிட்டர். இதோட ஹெட்ஸும் பார்த்தீங்கன்னா 100 ஹெட்ஸ் IPS மானிட்டர். நீ சைட்லேருந்து பார்த்துக்கலாம், இதுலேருந்து பார்த்துக்கலாம், எங்கேருந்து பார்த்தாலும் ஒரே வியூ மாதிரி தான் உங்களுக்கு, ஸ்ட்ரெயிட் வியூ மாதிரி தான் தெரியும். ஓகே, இப்போ நான் இங்கே டிஸ்பிளே வச்சுட்டு இந்த பக்கம் இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் எனக்கு தெரியுதுங்க, இப்படி இருந்து பார்த்தாலும் எனக்கு நல்லா பக்கவாக தெரியுது. ஸோ செம்ம LGயோட ஒரு சூப்பரான மானிட்டர் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கேபினெட் வருவோம். கேபினெட் பார்த்தா கலர்ஃபுல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கு. ஆன்டி ஸ்போர்ட்ஸ் கேபினெட் போல. கேபினெட் வந்து கஸ்டமர் செலக்ட் பண்ணது. கஸ்டமர் செலக்ட் பண்ண கேபினெட் தான் வேணும். இதுல இன்னொரு இது பாத்தீங்கன்னா ARGB கேபினெட். ஆன்டி ஸ்போர்ட்ஸ்ல 1200 ARGB கேபினெட். தம்பி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு எலைட்டான கேபினெட் தான். ஏன்னா கேபினெட் பார்க்கவே வந்துட்டு அவ்வளோ செம்ம குவாலிட்டி, செம்ம லுக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம RGB அப்படிங்கும் போதே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் RGB அப்படிங்கும் போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல இருக்கும். இதுல வந்து RGB கண்ட்ரோல் பட்டன் வேறு இருக்கு. இப்போ நான் வேணும்னா எனக்கு நான் கலர் மாத்திக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்களேன். அங்கே வந்து ப்ளூ தெரியுதா, இதுக்கு அடுத்து இப்போ ரெட்டு, அப்புறம் வந்து எனக்கு வேற கலர் வேணும்னா கலர் சேஞ்ச் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன கலர் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேபினெட்டில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட 11 ஃபேனை வந்து உள்ள வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் பார்க்க வரைக்கும் 11 ஃபேனு. எத்தனை ஃபேன் வச்சுருக்கீங்க? 2 5 7 8 நம்ம கிராபிக்ஸ் கார்டில் ஒரு 2 SMPs ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு 11 ஃபேன் வந்திருக்கு. 11 ஃபேனு? ஆமாம், அதில் 8 ARGB ஃபேன் வரும். ஓகே, எல்லாமே அதில் எத்தனை வந்து ARGB ஃபேனு வந்து 8 ARGB ஃபேன் வரும். ஓகே, 8 ARGB ஃபேனு, மீதி எல்லாமே வந்து நார்மல் ஃபேன்ஸ். இப்போ கேபினெட் வந்து ஓகே, கிட்டத்தட்ட 11 ஃபேன் வச்சிருக்கீங்க. ஆல்ரெடி எப்படி பார்த்தாலும் அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்க போகிறது இல்லை. ஸோ இதோட கூலிங் சிஸ்டம்னு இன்பில்டாக இருக்கும் இல்லையா? எந்த கேபினெட் இருந்தாலும் கூலிங் சிஸ்டம் இன்பில்டாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன கூலிங் சிஸ்டம் ஆட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் கிருஷ்ணா, இதுக்கு என்னென்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸில் i240 ARGB இது லிக்விட் கூலர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா Ryzen 7000 சீரீஸில் இது வந்து ஸ்டாக் கூலர் வராது.
ப்ராசஸரோட. மற்ற இதில் ஸ்டாக் கூலர் வரும், இதுக்கு இந்த லிக்விட் கூலர் போட்டால் தான் ரன்னே ஆகும். ஸோ இது லிக்விட் கூலர் போட்டால் தான் ரன்னே ஆகும். ஓகே, அதனால இதில் ஆன்டி ஸ்போர்ட்ஸில் ARGB 240mm லிக்விட் கூலர் போட்டிருக்கோம். சூப்பர். அதனால இது வந்து இஷ்யூ எதுவுமே இருக்கும், உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இருக்காது. லிக்விட் கூலரும் உங்களுக்கு ஃப்ளோவாகவே இருக்கும், ஏர் ஃப்ளோவும் சரி, ஹீட்டிங் உங்களுக்கு ஒரு இடத்துல நிற்காது. ஆன்டி ஸ்போர்ட்ஸில் ஐஸ் 240mm ARGB லிக்விட் கூலர் போட்டிருக்கோம். உங்களுக்கு இது ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ஏன்னா லிக்விட் வந்து உங்களுக்கு பம்பாய் உங்களுக்கு ஹீட்டே இருக்கிறதே உள்ளே தங்க விடாது. அந்த ஹீட் வந்து உள்ள தங்கவே தங்காது. நார்மலாவே வந்துட்டு ஒரு அதாவது கூலிங் சிஸ்டம் பொறுத்த மட்டும் ஏர் கூலிங் மட்டும் இருக்கு, ஏர் கூலர் மட்டும் இருக்கு அப்படிங்கும் போதே வந்து அந்த ஹீட்டிங் பிரச்சனை பெருசா தெரியாது. இப்போ இதுல வந்து டபுள் டபாக்கா, ஸோ லிக்விட் கூலிங்கும் இருக்கு, ஏர் கூலிங்கும் இருக்குங்கும் போது அந்த ஹீட்டிங் பிரச்சனையே வருது. இதை தாண்டி வேற என்னெல்லாம் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க இந்த பிசில? முக்கியமான விஷயமே இதுதான், SMBS. இதில் நம்ம என்ன SMBS போட்டிருக்கோம், ஆன்டி ஸ்போர்ட்ஸில் கோல்டில் 650 வாட்ஸில் போட்டிருக்கோம். ஓகே, 650 வாட்ஸ் போட்டிருக்கோம். அதுவும் கோல்டு சீரிஸ், பிரான்ஸ் சீரிஸ் கிடையாது, சில்வர் சீரிஸ், கோல்டு சீரிஸ் போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் பில்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே டாப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான். ஆமாம், எதுலையுமே வந்துட்டு இல்லை இது வந்து கம்மி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே டாப் குவாலிட்டி. ஆமாம். ஓகே, முக்கியமான விஷயத்துக்கு எடிட்டிங்க்கு கேமிங்க்கு முக்கியமான ஒரு விஷயமே கிராஃபிக்ஸ் கார்டு தான். அந்த கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம வந்து தரமாக போட்டுருக்கோம், அதுலேயும் நம்ம எதுவும் இது பண்ணல, தரமாக போட்டுருக்கோம். என்ன கிராஃபிக்ஸ் கார்டுனா Zotac கேமிங்கில் 3060 2H OC எடிஷனில் போட்டுருக்கோம். அதுவும் 12GB RTXல 12GB போட்டுருக்கோம் நம்ம. சரி, இதெல்லாம் ஓகே பிரதர். இப்போ நம்ம வந்துட்டு ரேம் பேசிட்டீங்க, கிராஃபிக்ஸ் கார்டு பேசிட்டீங்க, SSD இது பூட் பண்ணும் இல்லையா சிஸ்டம், அப்படிங்கும் போது SSD நமக்கு முக்கியம் இல்லை. என்ன SSD போட்டிருக்கீங்க அப்படி? இதில் ஒரு சிஸ்டம்க்கு மெயினே ஒரு பூட்டிங் தான். பூட்டிங் இஷ்யூ வந்தாலே அதுக்கு தான் நம்ம வெஸ்டர்ன் டிஜிட்டல் ப்ளூ போட்டிருக்கோம். ஓகே, அதுவும் ரீட் ரைட் ஸ்பீடு மொத்தம் அப் டு 5000 mbps ஸ்பீடில் இருக்கும் உனக்கு. ஸோ 5000 mbps ஸ்பீடில் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கான சூப்பரான ஒரு SSD தான் போட்டிருக்கீங்க. ஆமா, அதான் வெஸ்டர்ன் டிஜிட்டல் ப்ளூ NVMe 1TB எந்த ஒரு இடத்துலயும் பூட்டிங் இஷ்யூ வந்துடக்கூடாது, ப்ராப்பரா இருக்கணும், அதுக்காண்டி 1TB நம்ம போட்டிருக்கோம். 1TB வந்து நீங்க SSD போட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஆல் டுகெதர் நம்மளால மட்டும்தான் 90,000க்கு நம்மளால மட்டும்தான் நம்ம பிஎம்ஸ்ல தான் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் எத்தனை கடை ஏறினாலும் சரி, நம்ம கொடுக்குற குவாலிட்டி வேறு எந்த கடையாலும் கொடுக்கவே முடியாதுங்க. நம்ம கிட்ட மட்டும்தான் குவாலிட்டி. பிஎம்சினா குவாலிட்டிங்க. எத்தனை பக்கம் வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், யாரை வேணால் கேட்டு பாருங்கள், எல்லாருமே சொல்லுவாங்க. அண்ட் இவ்வளோ கொடுக்குறோம் ஏன்னா நமக்கு வழக்கமாக வந்துட்டு நம்ம பிஎம்சியில் ஆஃபர் கொடுத்து பழகி போச்சு. இந்த படத்துல சொல்ற மாதிரி அவன் வாங்கி பழகிட்டான், நான் கொடுத்து பழகிட்டேங்கிற மாதிரி நாம வந்து கொடுத்து பழகியாச்சுங்க. அதனால இந்த சிஸ்டம் வாங்குற நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு என்ன நாம இன்னும் ஆஃபர், ஆக்சுவலா இதுல ஆல்ரெடி போட்டிருக்கிறது எல்லாமே ஆஃபர் தான், இதுவே ஒரு தரமான ஆஃபர் தான். ஓகேவா? இதை தாண்டி என்ன ஆஃபர் தர போறோம்னா, ஆன்டி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு சூப்பரான கீபோர்டை வந்து நாம கொடுக்க போறோம். கீபோர்ட் அண்ட் மவுஸ். இது வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RGB லைட்ஸோட வரப்போது 7 கலர்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட் செஸ் எடிஷனில் இந்த கீபோர்டு இருக்க போது. ஸோ சூப்பராக நீங்கள் கேமிங்க்கு எடிட்டிங்க்கு இந்த கீபோர்டு வந்து பக்காவாக இருக்கும். கேமிங்க்கு ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அண்ட் இந்த கீபோர்டை பற்றின ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்மளோட பேஜில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அண்ட் உங்களுக்கும் இதே மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் பிசி வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம பிஎம்சிக்கு வாங்க. உங்களோட நீடு என்னன்னு சொல்லுங்க, அதை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான நீட்ஸ் இருக்கு, நீங்க என்ன மாதிரியான பிசிலாம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது எல்லாமே நம்ம பிஎம்சி நிறைவேற்றி தரோம். ஸோ சீக்கிரமா வாங்க, உங்களுக்கு பிடிச்ச இந்த எல்லா ப்ராடக்ட்டும் அள்ளிட்டு போயிட்டே இருங்க.